ஹாய் குட்டீஸ். நம்ம இப்போது ஒரு யானை கதை நம்ம பார்க்கலாமா? ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தாராம். அவர் தன்னோட தோட்டத்தில் கரும்பு விதைச்சிருந்தாராம். அந்த கரும்பெல்லாம் நல்லா பராமரித்து சூப்பராக வளர்ந்துருந்துச்சான். நிறைய கரும்பெல்லாம் நல்ல ஸ்வீட் கரும்பாக நல்லா இருந்துதான். சரின்னு ஒவ்வொரு நாளாக நம்ம இந்த தோட்டத்தில் இருக்கிற கரும்பை வச்சு தான் நம்ம வீடு வாசல்லாம் கட்டணும், நம்ம இதை விளைய வச்சு தான் நம்ம குழந்தைங்களெல்லாம் நல்லா பராமரிக்கணும்னு சொல்லி ஆசையாக அந்த கரும்பை வளர்த்துட்டு வந்தாராம். அப்போ டெய்லியும் அந்த கரும்பை தூங்க போகிறதுக்கு முன்னாடி நைட்டு எண்ணி வச்சுட்டு படுப்பாராம். இதே மாதிரி டெய்லியும் எண்ணி 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 பார்த்துட்டு படுக்கும்போது மறுநாள் காலையிலையும் திருப்பி எண்ணாராம். என்னன்னா ஒரு நாள் மட்டும் நிறைய கரும்புகள்லாம் குறைஞ்சுதான். ஆஹா, என்ன நிறைய நமக்கு கரும்புலாம் நிறைய குறையுதே, என்ன காரணமாக இருக்கும், யார் நம்ம தோட்டத்துலேருந்து இந்த கரும்பெல்லாம் முறித்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தேடி தேடி கொள்ளையெல்லாம் பார்த்தாராம். ஏதாவது நம்மளுக்கு தடயம் கிடைக்குதா, யாராவது வந்துட்டு போன கால் தடம் இருக்கா கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா ரவுண்ட் ரவுண்டாக யானையோட காலோட அச்சு நிறையா இடத்துல பதிஞ்சிருந்துதான். ஐயோ, நம்ம தோட்டத்தில் யாரோ யானை கால் மாதிரி வச்சு வச்சு நடந்து கரும்பெல்லாம் ஒடிச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவன் நினச்சிட்டானான். உடனே மறுநாள் காலையில் போய் பஞ்சாயத்துலாம் கூட்டி இந்த ஊரில் யானை கால் வச்சு யார் தான் நடந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களெல்லாம் பிடிச்சிட்டு நம்ம தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணானாம். பார்த்தா அந்த ஊரில் யாருமே அந்த மாதிரி இல்லவே இல்லையா. ஆஹா, இந்த ஊரில் யாருமே இதுமாரி இல்லையே, நம்ம இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரி இன்றைக்கி நம்ம நைட்டு நம்ம வீட்டு தோட்டத்திலையே படுத்திருப்போம், யார் வந்தாலும் நைஸாக நம்ம அப்படியே பிடிச்சி கட்டி போட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணானாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு கட்டில் போட்டு நிலாவை பார்த்துக்கிட்டே படுத்திருந்தானாம். அப்படியே தூங்கி போயிட்டானாம். கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 3 மணி 4 மணி வாக்கில் ஒரு சவுண்டு மட்டும் கேட்டுகிட்டே இருந்துதான். என்னடா இது, ஏதோ ஒரு சவுண்டு கேட்குதேன்னு பார்த்தா யானை தேவலோகத்துலேருந்து மேலோகம் இருக்கு இல்லையா, மேலேருந்து வானத்துலேருந்து அந்த யானை சல்லுன்னு இறங்கி இவன் தோட்டத்து கரும்பெல்லாம் முறிச்சு முறிச்சு நல்லா ஸ்வீட்டாக இருக்குன்னு சூப்பராக சாப்பிட்டுட்டு இருந்துச்சான். சரின்னு சொல்லிட்டு இவன், ஆஹா, இந்த யானை தான் நம்ம தோட்டத்து கரும்பெல்லாம் டெய்லி திங்குது போல் இருக்கே, நம்ம தான் புரிஞ்சிக்காமல் முட்டாள்தனமாக யாரோ யானைக்கால் வச்சு திருடிட்டு போயிட்டுருக்காங்கன்னு தப்பாக நினச்சிட்டோமே. சரின்னு சொல்லிட்டு கிட்டக்க போய் அந்த யானையோட வாலை டபக்குன்னு பிடிச்சிட்டானான். பிடிச்சோடனே, ஏ யானையே, நீ இங்கே என் தோட்டத்து கரும்பெல்லாம் டெய்லி சாப்பிட்டுட்ருக்கியா, உனக்கு இதுதான் வேலையா, உன்னை நான் நல்லா பனிஷ் பண்ண போகிறேன், நான் இங்கே உன்னை கட்டி போட்டேன் போகிறேன் அப்படின்னு சொல்லி திட்டுவானான். திட்டினோன்னா அந்த யானை என்ன பண்ணுமா, விவசாயியே, நான் இங்கே பூலோகத்தில் இருக்கிற யானையே கிடையாது, நான் ஒரு சமயம் மேலோகத்தில் தேவலோகத்திலேருந்து நான் வந்தேன் பூமிக்கு, உன்னோட கரும்பை ஒன்று சாப்பிட்டேன், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, அதனால் டெய்லியும் உன் கரும்பெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு போயின்ட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னுதான். நான் உனக்கு இதுக்கு என்ன நீ கேட்டாலும் நான் உனக்கு நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னுதான். அப்போனா நீ சாப்பிட்ட கரும்புக்கெல்லாம் எனக்கு காசு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டானான். அப்படியா விவசாயி, அப்போனா என்ன பண்ணு, நான் இங்கே இருந்து வானத்தை நோக்கி மேலோகத்துக்கு தேவலோகத்துக்கு போவேன், அப்போ என் வாழை பிடிச்சிக்கிட்டே நீயும் அது வரைக்கும் வந்தீங்கன்னா அங்கே பொண்ணு பொருள் உனக்கு பணம் காசு எல்லாமே கொடுத்து தேவர்கள்லாம் அனுப்புவாங்க அப்படின்னு சொன்னுதான். சரின்னு சொல்லிட்டு இந்த விவசாயியும் அந்த யானையோட வாழை பிடிச்சிட்டு அப்படியே மேலே வரை போயிட்டானான். போனோன்னே அங்கே தேவலோகத்தில் போய் இந்த யானை இவனை இறக்கி விட்டு தான். இறங்கினோடனே அங்கே கேட்டாங்களாம் தேவர்கள்லாம், இது என்னது, ஒரே மனுஷ வாசனை அடிக்குதே, இங்கே மனிதர்களே கிடையாது, எப்படி பூலோகத்துலேருந்து யார் இங்கே வந்திருக்கா, யார் நம்மள்டேருந்து எதை திருடிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்லி அவங்க பயந்துட்டாங்களாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு யானை போய் சொன்னுதான், நான் தான் தப்பு பண்ணேன், இந்த விவசாயியோட தோட்டத்தில் இருக்கிற கரும்பெல்லாம் நான் தான் சாப்பிட்டேன், அதனால் இவங்க என்னை பிடிச்சி பனிஷ்மெண்ட்டு கொடுக்கறதுக்காக, அதாவது நம்ம தண்டனை கொடுக்கறதுக்காக என்னை பிடிச்சி கட்டி வச்சுட்டாங்க, அதுக்கப்புறம் நான் தான் அழைச்சிட்டு வந்தேன், அதனால் நீங்கள் இவருக்கு நிறைய பொண்ணு பொருளெல்லாம் கொடுத்து இது பண்ணுங்க, உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னுதான்.
சரி இனிமேல் நீ இதுமாரி தப்பு செய்யாத, அவங்களுக்கு வந்து நிறைய பொண்ணு பொருளெல்லாம் கொடுத்து கொண்டு போய் பூலோகத்திலேயே விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் கொடுத்து கொண்டு விட சொன்னாங்களாம். சரின்னு இந்த யானையும் அதே மாதிரியே கொண்டு வந்து கீழே பூலோகத்தில் கொண்டு வந்து விட்டுட்டு மறுபடியும் மேலே தேவலோகத்துக்கே போயிடுச்சான். இவன் என்ன பண்ணானா, மறுநாளைக்கு சரி நம்ம வீடு கட்டணும் இல்லையா, அந்த பொண்ணு பொருளெல்லாம் வச்சு நம்ம முதல்ல வீடு கட்டிடலாம், நம்ம குழந்தைங்களெல்லாம் நல்ல பெரிய அளவில் படிக்க வச்சிடலாம், நம்ம நல்லா மேன்மைக்கு வந்துடலான்னு பிளான் பண்ணி வீடு கட்ட ஆரம்பித்தானாம். இப்படியே படிப்படியாக என்ன பண்ணானா, பெரிய பணக்காரனாக மாறிட்டானான். இதை பார்த்துக்கிட்டே இருந்த அந்த பக்கத்து வீட்டுக்காரன், ஆஹா இவன் சீக்கிரமாக பணக்காரன் ஆயிட்டானே, எப்படி ஆனான்னு தெரியலையே, நம்மளும் போய் அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு வந்துடணும், அப்போ தான் நம்மளும் பணக்காரனாக ஆக முடியும்ன்ட்டு பேராசைப்பட்டுட்டு போய் அவன்கிட்ட கேட்டானான். எப்படிப்பா நீ வந்து இவ்வளோ பெரிய பணக்காரனான கொஞ்ச நாள்லையே, நான் வந்து ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீ வீடு கட்டிட்ட எல்லாமே செஞ்சிட்டியே அப்படின்னு சொல்லி கேட்டானான். அப்போ சொன்னானான் இந்த நடந்த செய்தியெல்லாம். நான் கரும்பு தோட்டத்தில் வச்சுருந்தேன் இல்லையா, அந்த கரும்பு தோட்டத்தில் யானை வந்தது, இந்த மாதிரி என் கரும்பெல்லாம் பாதிக்கு மேலே அழிச்சிடுச்சு, அதனால நான் அதோட அங்கே மேலோகத்துக்கு போனேன், அங்கே தேவர்கள்லாம் இருந்தாங்க, எனக்கு பணம் காசெல்லாம் கொடுத்து என்னை இந்த மாதிரி அனுப்பிச்சி வச்சாங்க, அதனால நான் வந்து பணக்காரனாக போனேன்னு. அப்படியா விஷயம் அப்படின்னு கேட்டுட்டு அவனும் தானும் வீட்டுக்கு போய் இப்படியே 1 மாதம் 2 மாதம் அப்படியே இந்த கரும்பு தோட்டத்தை எல்லாம் வளர்த்து ஆளாக்கி நல்ல ஒரு 4-5 மாதத்தில் அவனும் பெரிய கரும்பாக ஆக்கிட்டானான். சரி சரி நமக்கு யானை வரும், நம்மளும் அதே மாதிரி போவோம்னு சொல்லிட்டு டெய்லி ஒவ்வொரு நாளாக கட்டில் போட்டுட்டு அவங்க தோட்டத்திலேயே படுத்திருப்பானான். யானை ரொம்ப நாளாக வரவே இல்லையாம். அதுக்கப்புறம் ஒரு நாளுக்கு அந்த யானையால் அங்கே இருக்கவே முடியலையாம். அந்த கரும்பு ஆசை அதுக்கு ரொம்ப வந்துருச்சான். சரி அப்படின்னு சொல்லிட்டு பூலோகத்துக்கு போய் நம்ம கரும்பு சாப்பிட்லான்னு சொல்லி வந்துதான். வந்தால் இவன் தோட்டத்தில் நிறைய கரும்பு இருக்கிறத பார்த்துட்டு அந்த தோட்டத்தில் இருக்க கரும்பெல்லாம் படக்குன்னு முடிச்சு நல்லா சாப்பிட்டுச்சான். சாப்பிட்டோன்னா இவன் வந்து என்ன பண்ணானா, போய் யானையை டபக்குன்னு வாழை பிடிச்சிட்டானான். பிடிச்சோடனே யானை கேட்டுதான், என் வாழை ஏன் நீ பிடிக்கிற அப்படின்னு கேட்டுதான். என் தோட்டத்து கரும்பெல்லாம் நீ வந்து சாப்பிட்டுட்டல, எனக்கு வந்து பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொடுத்த மாதிரியே பொண்ணு பொருள் எல்லாம் கொடு, நானும் பெரிய பணக்காரனாக ஆகணும், அதனால் நீ எனக்கும் இந்த மாதிரியே செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டானான். அப்படியா சொல்கிற, சரி வா என் வாழை பிடிச்சிட்டு நான் மேலே தேவலோகம் போகிற வரைக்கும் வாழை விடாமல் பிடிச்சிட்டே வரணும், நடுவில் எங்கேயாவது வாழை நீ விட்டுட்டினா கீழே விழுந்து செத்து போயிடுவேன் அப்படின்னு சொன்னானான். சரி நான் அதெல்லாம் கெட்டியாக பிடிச்சிக்குவேன், நான் விழவே மாட்டேன்னு சொல்லிட்டு பேராசை பிடிச்சவன் சரின்னு யானையோட புறப்பட மேலே கிளம்பி போயிட்டே இருந்தாங்களாம். கொஞ்சம் தூரம் போனோடனே இவனால் இறுக்கி வாழை பிடிச்சிக்க முடியலையாம். டொப்புன்னு கீழே விழுந்துட்டானான். விழுந்து அடிபட்டு செத்துட்டானான். அப்புறமா இந்த யானை, ஆஹா இவன் வந்து சரியாக நம்ம வாழை பிடிக்காம வந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டானே, இவனுக்கு ரொம்ப பேராசை தாங்க முடியல அவனை மாதிரி, இவன் வந்து அவனை பார்த்துட்டு இவனும் அதே மாதிரி நடந்துக்கணும்னு நினச்சான். அப்போ பார்த்தா இந்த மாதிரி ஆயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு போய் தேவலோகத்தில் சொன்னுதான். அப்போ அங்கே தேவர்கள் சொன்னாங்களாம், உன்னை இந்த தப்பை செய்யாத, ஒரு தரம் தப்பு செஞ்சால் மன்னிச்சிடலாம், மறுபடியும் நீ ஏன் போய் தப்பு செஞ்ச, அதனால தான் அந்த பேராசை பிடிச்சவன் உன்னோட சேர்ந்து இங்கே வர பார்த்தான், அதனால் உனக்கும் இதுதான் தண்டனை, நீ இனிமேல் இந்த தேவலோகத்தில் இருக்கவே கூடாது, நீயும் போய் பூலோகத்தில் இருந்து கஷ்டப்படு அப்படின்னு சொல்லி அவங்க தண்டனை கொடுத்து யானையை பூலோகத்துக்கே திருப்பி அனுப்பிச்சிட்டாங்களாம். இந்த யானையும் அழுதுகிட்டே பூலோகத்துக்கு வந்து ரொம்ப சிரமப்பட்டு தான். இப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் நம்ம பேராசையும் படக்கூடாது, ஒரு தரம் தப்பு செஞ்சோன்னா மறுபடியும் திரும்ப அந்த தப்பை நம்ம செய்யக்கூடாது. இதுதான் நம்ம இந்த கதையிலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சுதா செல்லங்களா குட்டிங்களா? யாரும் தப்பு செஞ்சால் ஒரு தரம் மன்னிச்சிடுவாங்க, மறுதரம் தப்பு செஞ்சால் மன்னிக்கவே மாட்டாங்க. அதனால் அம்மா அப்பா பேச்சை கேட்டு நடந்துக்கோங்க.